சூப்பர் 8 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சே நியூசிலாண்டும் பாகிஸ்தானும் விளாட்றாங்க. மேட்ச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு மேட்ச்சுக்காக ரெடி ஆயிருங்க. வாங்க 2 டீமோட பிளேயிங் 11 ஹெட் டு ஹெட்டு யார் வின் பண்ணுவா ஃபுல்லாக விபரமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நியூசிலாண்டோட பிளேயிங் 11 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பனிங் ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட். 2 பேரும் எந்த மாதிரி ஃபார்மில் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். 2 பேரும் பேட்டை எடுத்தாலே அடி 6 4 மட்டும்தான் அடிக்கிறாங்க. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஓப்பனிங்கு. ஆனால் பார்ப்போம் எப்படி பாகிஸ்தானோட ஸ்பின்னர்ஸை விளாட்றாங்கன்னு. அடுத்தது ரச்சின் ரவீந்திரா. ஆள் சரியான டேலண்ட்டு. ஆனால் இன்னும் T20க்கு இவர் சூட்டபிள் இல்லை அப்படிங்கிற பேரை உடப்பாராங்கிறத பார்க்கணும். கிளென் ஃபிலிப்ஸ் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். மிச்சல் அவனும் கொஞ்சம் கேள்விக்குறி தான் அவரோட இடம். சாப்மேன் பக்காவாக ஸ்பின் விளாட்றாரு. நாளைக்கே அவர் ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். ஏன்னா பாகிஸ்தானில் நிறைய ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. அடுத்து பவுலிங்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேட் ஹென்ரி, ஜேக்கப் டஃபி, லாக்கி ஃபர்குசன் 3 பேரும் ஒரு நல்ல பவர் பிளே பவுலர்ஸு. ஆனால் டெத்தில் எப்படி போட போகிறாங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். மேட் ஹென்ரியும் ஜேக்கப் டஃபியும் ரன்னு கொஞ்சம் வழங்குறாங்க. இவர் லாக்கி ஃபர்குசன் ரன்னு கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துறாரு. ஆனால் நாளைக்கு மெயின் திருப்பு முனையே நியூசிலாண்டோட 3 ஸ்பின்னர் தான். இஷோதி, மிகில் ஷானன், கிளென் ஃபிலிப்ஸ். வேணுன்னா ரச்சின் ரவீந்திரா ஸ்பின்னு போட முடியும். ஏன்னா மேட்ச் ஸ்ரீலங்காவில் நடக்குது. கன்ஃபார்ம் பால் திரும்பும். இவங்க 4 பேரும் எப்படி போடுறாங்கங்கிறது தான் நியூசிலாண்டோட வின்னை டிசைட் பண்ணுங்கிறது நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ அடுத்து பாகிஸ்தான் டீமை பார்க்கலாம். ஷொய்ம், ஐப், ஃபர்ஹான் 2 பேரும் அடி போட்டு பொழக்கிறாங்க. இன்னும் சொல்லணுன்னா ஃபர்ஹான் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் விராட் கோலியோட மோஸ்ட் ரன்ஸ் இன் அண்ட் சிங்கிள் T20 வேர்ல்டு கப் ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ண போகிறாரு. இந்த ப்ரெடிக்ஷனை நோட் பண்ணி வச்சிங்க. சல்மான் அலி ஆகா அவர் இன்னும் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. ஒரு கேப்டனாக இன்னும் டீமுக்கு கரெக்டாக விளாட ஆரம்பிக்கல. பாபர் அசாம் ஒரு மேட்ச்சில் அடிக்கிறாரு, இன்னொன்று மேட்ச்சில் ஆப்னான் டீமுக்காக சூப்பராக விளாட்றாரு. அவரை பற்றி சொல்ல தேவையில்ல. அதுக்கப்புறம் என்னோட ஒரு மெயின் கொஸ்டின் என்னென்னா, ஏன் பாகிஸ்தான் ஃபக்கர் ஜமானை விளாட வைக்க மாட்டுறாங்க? அவருக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்க ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஃபக்கர் ஜமான். ஃபைனலில் செஞ்சுரி, பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபக்கர் ஜமான். ஏன் ஃபக்கர் ஜமானை விளாட வைக்க மாட்டுறாங்க? இப்போ இங்கே ஃபினிஷிங்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் கான் அவர் இந்தியாவோட பயங்கரமாக விளாண்டார். அவர் நம்பர் 5ல் வருவார். இப்போ என்னோட மெயின் கொஸ்டின் என்னென்னா, ஃபஹீம் அஷ்ரஃபு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரு. ஆனால் அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ எதுக்கு அவர் டீமில் இருக்கணும்? அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபக்கர் ஜமானை பாகிஸ்தான் இறக்குனாங்கன்னா பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்க. ஃபக்கர் ஜமான் நம்பர் 5, உஸ்மான் கான் நம்பர் 6, டாப் 6 செட்டில். அதுக்கப்புறம் நவாஸ், அதுக்கப்புறம் ஷதாப் கான். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் டீமு. கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்லணும். நான் சொல்கிற ஃபக்கர் ஜமானை விளாட வைக்கணுமா வேணாமான்னு கொஞ்சம் எஸ் ஆர் நோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பவுலிங்னு பார்த்தீங்கன்னா தாரிக், அப்ரார் அஹ்மத், ஷஹீன் ஜாஃப்ரிடி, ஷாதாப் கான், ஃபவாஸ் இவங்க எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் கேப்டன்சியில் கொஞ்சம் ரொம்ப மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட பவர் பிளேயில் ஸ்பின்னை போட வச்சது, 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது ஸ்பின்னை போட வச்சது. எனக்கு தெரிஞ்சு சல்மான் அலி ஆகாட கேப்டன்சி ரொம்ப முக்கியமாக இருக்கும். பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஓகே, இப்போ ஹெட் டு ஹெட் பார்க்கலாம். இது வரைக்கும் T20 ஐஸில் இன்டர்நேஷ்னல் T20 மேட்சஸில் டோட்டலாக பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் 49 மேட்ச் விளாண்டு 24 மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க, 23 மேட்ச் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் எங்கே மெயின் ட்விஸ்ட் இருக்குன்னா, இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப்பில் 7 தடவை மோதிருக்காங்க. அதில் 5 தடவை பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க, 2 தடவை நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ப்ரெடிக்ஷன் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கு பாகிஸ்தான் நியூசிலாந்தை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும், எனக்கு நிறைய வீடியோ போட தோணும். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் என்னோடய கிரிக்கெட் நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.